அருள்மிகு செண்பகாபுரம் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அரிச்சந்திர நாடகத்தில் என்னை அரிச்சந்திரனாக நடிக்க வைத்த அனுமதி தந்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளியூரில் வந்திருக்கும் தாய்மார் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நடிப்பிலோ சொல்லிலோ இசையிலோ ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னித்தருளும்படி மிக பணிவன்புடன் உங்கள் சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொண்டு என் பணியை தொடங்குகின்றேன். நான் நெற்கட்டான் சிவர் பூலி காத்தப்பசாமி அவர்கள் பேரனும் பூலி ராமபாண்டியன் புரட்சி அவர்கள் புதல்வனாகிய நான் அரிச்சந்திர நாடகத்தில் அரிச்சந்திர அரங்கேற்றம் செய்கிறேன். மேலும் எனது தாத்தா கூடலூர் கலைமாமணி பெரியதவர் என்ற சிவஞான பாண்டியன் அவர்கள் திருவருளாலும் என் ஆசிரியர் திருச்சுழி அருகாமையில் உள்ள CK சந்திரன் அம்மா தாமரைச்செல்வி அவர்கள் பாதம் தொட்டு என் பணியை தொடர்கிறேன். சிவமே 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 பொய்யது உரைக்கலஞ்சி பொய்யது உரைக்கலஞ்சி ஓர் புலையருக்கு அடிமையானே பொய்யது உரைக்கலஞ்சி இந்த பாவினான்
பாட்டு பாடும்போது வர வேணாம். பாட்டு முடிவு வந்து தன் கூட செய்ய. ஆமாம், பாட்டு கெட்டு போயிடும். கேப்பில் வந்து செய்முறை செய்ய. ஆமாம், இப்போ வாங்க, வர்றவங்க வாங்க. புரியுது, வரட்டும். சரி வாங்கப்பா. செஞ்சிருங்க, செய்யுங்க, செய்யுங்க எல்லாம். நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த தண்டனை? இறைவா, இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அதுதான் நான் செய்த குற்றமா? உன்னையே அனுதினமும் அடிபணிந்து துதித்து வந்தேனே, அதுதான் நான் செய்த குற்றமா? செங்கோல் இழந்து இந்நிலை மாறி நிற்கும் இந்த ஏழையை உன் கடைக்கண்ணால் பார்க்க மாட்டாயா இறைவா? பகவானே,
பகவானே மௌனம் ஏனோ, பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதிதானோ, பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் பகவானே மௌனம் ஏனோ, பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ, பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ, பதமலரை நாடும் ஏழை பாறையாதி உண்டேலை, பகவானே மௌனம் ஏனோ. பாறை உண்டாகவில்லை படைத்தாய் அன்பாகத்தானே, ஆதியுடான விழி படைத்தாளன் பாறை உண்டாகவில்லையே படைத்தாய் அன்பாகத்தானே, பறித்தாய் கண்ணின் மணியை இரக்கம் இல்லாமல் வீணே, பாராயோ உமது கண்ணால் தீராய துன்பம் தன்னை, பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதிதானோ, பகவானே மௌனம் ஏனோ. பகல் காலம் கண்ட தேவா, 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 பகல் காலம் கண்ட தேவா, இரவை படைத்ததேனோ, பகல்காலம் கண்ட தேவா, இரவை படைத்ததேனோ, இது என்னும் மாயை செய்யும் சதி மேலும் வாழத்தானோ, தாடி இது என்னும் மாயை செய்யும் சதி மேலும் வாழத்தானோ, எரியன்றி வாழும்போது உனையன்றி தஞ்சம் ஏது, பகவானே மௌனம் ஏனோ. கடல் மீது ஆடும் அலையில் படகை தள்ளாட செய்தாய், அருளில்லாத வழியில் மழையை தள்ளாட செய்தாய். கடல் மீது ஆடும் அலையில் படகை தள்ளாட
என்னை பாராட்டி கைதட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி. அதெல்லாம் என் குருநாதருக்கே சேரும். விஸ்வநாதா 6,60,000 மோடவத்தினர், 3,32,000 பட்டவர்த்தினர். முடிய போட்டு வாங்க அண்ணே. செய்முறை செஞ்சுருக்க முன்ன கூடி வாங்கண்ணே. வாங்க வாங்க வாங்க. இந்த பாடு பசரம் பேசும்போது இடையில வந்தால் நாடகம் சுத்தக்கூடாது. தயவுசெய்து யாரும் செய்முறை செய்ய இருந்தால் வந்துடுங்க, வந்து செஞ்சு கொடுத்து போயிடுவாங்க. ஆமாம், இதில் கதை மாறி போயிடும். இவ்வளோ கூட வந்தால் கதை மாறிடும். எங்கள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் முருகராசு அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாகவும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போற்றி உடுத்திய அன்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. விஸ்வநாதா 6,60,000 மோடவத்தினர், 3,32,000 பட்டவத்தினர், அதிரதர், மகாரதர், அர்த்தரதர், சமரதர் என்ற சதுர்படை படைஞர்கள் மதிமிக்க மந்திரி மார்புடை சூழ்ந்திருக்க நான் அயோத்தியா உரியிலே அரியாசனத்தில் அமர்ந்து அரசு புரிந்து வரும் காலத்தில் காதியின் மைந்தரும் தவத்தில் சிறந்தவன் விஸ்வாமித்திர முனிவர் என் அவைக்கு வந்தார். அன்னவரை என் அன்புடன் வரவேற்று தக்க இருப்பிடத்தில் அமரச் செய்து, சுவாமி என்னை நாடி வந்த காரணம் அது என்று கேட்டேன். அதற்கு முனிவரானவர், ஹரிச்சந்திரா, உனது நாடும் நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டி ஒரு யாகம் செய்ய போகிறேன். அதற்குரிய பொருளை உன்னிடம் பெற்றுச் செல்லலாம் என்றே வந்தேன் என்றார். அப்படியா? என்னும் நாடு நாட்டு மக்கள் நலனே என் நலன். சுவாமி, யாகத்திற்கான பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன். அதற்கு முனிவரானவர் கேட்டார், மட்ட பாறையின் மீது மதம் கொண்ட யானையை நிறுத்தி அதில் ஆங்காரம் உள்ள புரடன் ஏற்றி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து அதை சுழற்றி எறிந்தார். எவ்வுயிரம் போகுமோ அவ்வுயிரம் கொடு என்றார். மறுக்காத அவ்வுயிரத்திற்கான பொருளை கொடுத்தேன். பொருளை பெற்றுக்கொண்ட முனிவர், ஹரிச்சந்திரா, நான் இருப்பதோ ஆரண்யம், அங்கு திருடர் பயம் உண்டு. நான் யாகத்திற்கான நாள் குறித்து விட்டு பின் வாங்கி செல்கிறேன், அதுவரை உன்னிடம் இருக்கட்டும் என்று சொன்னார். சுவாமி, ஒருவருக்கு, அதுவும் தாங்கள் போன்ற மகானுக்கு கொடுத்த பொருளை நான் வைத்துக் கொள்ள நீதியாகாது. எனக்கோ எனது குடிகளுக்கோ ஒரு இன்னல் ஏற்பட்டால் அதை எடுத்து செலவு செய்து விடலாம். ஆகையால் தாங்களே எடுத்துக்கொள்ள செல்லுங்கள் என்றேன். அதற்கு முனிவனானவர், ஹரிச்சந்திரா, உன் அரசாங்க முத்திரையும் என்னுடைய ருத்ராட்ச மாலையும் சேர்த்து வைத்து விட்டால் என்னுடைய ஞாபகம் வந்துவிடும் என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டு என்னுடைய ராமா லட்சுமணன் என்ற களஞ்சியத்தில் விட்டு சென்ற முனிவர் சிறிது நாட்களில் என் அருமை குடிஜனங்கள் இட்ட வேளாண் பயிர்களை கொடிய மிருகங்களை ஏவி அழிக்க செய்தார். குடிஜனங்கள் ஓடி வந்து, மன்னா மன்னா, நாங்கள் விளைவித்த பயிர்கள் எல்லாம் கொடிய விலங்குகள் நாசம் செய்கின்றன என்று முறையிட்டனர். இந்த குடிகளுக்கு ஒரு குற்றம் என்றால் இந்த குற்றவன் தாங்கிக் கொள்வேனா? நான் ரத கஜ துரோக பதாகன் என்ற 4 சேனைகள் உட்பட்டு காட்டில் போய் விலங்குகளை அடித்தும் விரட்டியும் அழித்து விட்டு சற்று சயனித்துக் கொண்டிருந்தேன். அப்போது முனிவரானவர் என் முன்னால் 2 நீசமாதர் அனுப்பினார். அவர் வந்து ஆடினார்கள், பாடினார்கள். அதற்குரிய அதை கண்டு நான் பொருளை கொடுத்தேன். அதை வாங்க மறுத்து என்னுடைய பூச்சக்கர கூடையும் வெற்றி மாலையும் தர கொடுக்க வேண்டிய பொருள் என்றால் கொடுத்து விடுவேன், அதை விடுத்து வேற ஏதாவது பொருளை கேளுங்கள், தருகிறேன் என்றார். இல்லை என்றால் எங்கள் இருவரையும் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏழைகளே, நானோ திருமணானவன், தண்டாரமின்றி பிறவன்களை தாயாக கருதுவன். இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று எவ்வளவு நீதிகளை எடுத்து கூறினேன். அவர் கேட்காதால் என் வீரர்களை விட்டு அழித்து விரட்டினேன். அவர் போய் முனிவரிடம் முறையிட முனிவரானவர் கடும் கோபவேசம் கொண்டு திருதிடுவன ஓடி வந்து, நான் ஆண்டாண்டு காலம் பரம்பரையாக யாருக்கும் தலைவணங்காத என் தலைமுடியை, மணிமுடியை தன் காலால் எட்டி உதைத்து மண்ணில் உருண்டு ஓடியது. அதை பற்றி கூட நான் கவலைப்படாமல், சுவாமி சின்னந்தணிய வேண்டும், கற்கள் தங்கள் பஞ்சு போன்ற பாதத்தை காயப்படுத்தி விடுமே என்று பாதத்தை வரடினேன். சண்டாலா, என்னை தொடாது, நான் அனுப்பிய பெண்களை அழித்து விரட்டியது குற்றம்.
அவர்களை திருமணம் செய்து கொள், இல்லை என்றால் என் சின்னம் தீராது என்றார். நான் அதற்கு ஒரு வழி இல்லாமல் கண்ணை வேண்டினும் ஈகுவேன், கண்ணை வேண்டினும் ஈகுவேன், கண்ணை வேண்டினும் ஈகுவேன், ஈகுவேன், காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவேன், ஈகுவேன், பண்ணை வேண்டிய நீசர்குல பெண்ணை நான் வேண்டிலேன், வேண்டிலேன், பீடுயர் மாதவா, மாதவா. கண்ணை வேண்டினும் ஈகுவன், கற்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவன், காக்கின்ற மண்ணை வேண்டியுடன் வாகுடன் ஈகுவேன், கண்ணை வேண்டினும் ஈகுவன், கற்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவன், பொன்னை வேண்டினும் ஈகுவேன், பொருளை வேண்டினும் ஈகுவேன், பண்ணை வேண்டிய நீசர் கொள்ள பெண்ணை வேண்டிலேன், பீடுயர் மாதவா, சுவாமி என் கண்ணை கட்டால் தருவேன், நான் காக்கின்ற மண்ணை கட்டால் தருவேன், ஒருபோதும் இந்த நீசர் பெண்ணை அடைய மாட்டேன் என்றார். ஹரிச்சந்திரா, உன் கண்கள் எனக்கு இருக்கிறதா? நீ கூறியபடியே உன் 56 நாட்டு தேசத்தை எனக்கு தாரை வாய்த்துக் கொள் என்றார். சுவாமி, ஒரு ஓமனத்துக்காகத்தான் சொன்னேன். ஓமனத்துக்காக சொன்னையா? இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டார். சாமி ஒருபோதும் இந்த ஹரிச்சந்திரன் இல்லை என்று சொல்ல மாட்டான். என் மனைவியை கெண்டியிலே கங்கை நீர் கொண்டரச் செய்து என் 56 நாட்டையும் காசி ஈம கூடத்தை தவிர்த்து ஒன்றாக முனிவருக்கு தாரை வார்த்து கொடுத்தேன். நாடு நகரங்கள்லாம் பெற்றுக்கொண்டு முனிவர் முன்னமே யாதற்கான பொருளை முன்னிடம் கொடுத்தேன் அல்லவா, அதை கொடு என்றார். சாமி, அதோ களஞ்சியத்தில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்றேன். நீ தாரை வார்க்கும் பொழுது, நாடு நகரத்தை தாரை வார்க்கும் போது பொன்னுங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு தனியாக கொடு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டேன். சாமி, எனக்கு ஒரு தவணை கொடுங்கள், நான் எப்படியாவது தருகிறேன் என்றேன். அதற்கு முனிவரானவர் 48 நாள் ராஜகடு விதித்து உன்னுடன் நட்சத்திர ஒருவர் அவரிடம் கொடுத்து அனுப்பு என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டு இந்த நாட்டை விட்டு செல்வதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஹரிச்சந்திரா, எங்கே செல்கிறாய்? நில். சுவாமி, 4 நகரங்களை கொடுத்து விட்டேன், பொன்பொருளை தர என்று உத்தரவு சொல்லியிருக்கிறேன். உன்னை இந்த ராஜ ஓடையில் செல்ல அனுமதிக்க மாட்டேன், நான் கொடுக்கும் காவி வசதியை உடுத்தி செல் என்றார். சுவாமி, என் நாடு என் குடிமக்கள் அனைவரையும் விட்டு செல்கிறேன், இந்த ராஜை விடுவென்று எனக்கு பெரிதல்ல, தாராளமாக என்று நான் கெண்டை வஸ்திரம் இழந்தேன், காவி வஸ்திரம் புனைந்தேன், கண்ணை வச்சிரும் இழந்தேன், காவி வச்சிரும் இழந்தேன், ஆடி கொடுத்த தேரும், ஆடி கொடுத்த தெரும், ஆடி கொடுத்த தேரும், வாழும் வெள்ளம் இழந்தேன், இழந்தேன் பாவினான். ஓசிக மகா முனிவள் கொடுமையினார் சிவமே. கெண்டை வஸ்திரம் புனைந்து காவி வஸ்திரம் புனைந்து நான் இந்த நாட்டின் விட்டு மனைவி ஒரு கரத்திலும் என் மகனை மற்றொரு கரத்தில் பிடித்து நட்சத்திரகர் நாங்கள் 4 பேரும் காசியை நோக்கி அந்த காசிநாதனை வணங்கி, தாயும் தந்தையாக இருந்து சத்குரு தான் என்னை காக்க வேண்டும். தாயும் நீ, தந்தையும் நீ, சத்குருவும் நீயே, தத்துவமே சமரசமெஞ்ஞான தெய்வமே, 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 தயா
காற்று ஊதுரி சுடுதப்பா தாத்தா. அந்த காலத்தில் வேணுகோபாலன் ஐயர், சிவானந்தம் பிள்ளை, பொன்னுச்சாமியா பிள்ளை இவர்கள் கூட நடித்தவர் தாத்தா சிவஞான பாண்டியன். அப்பேற்பட்ட பாடகர் போல நடிகர் போல அந்த தோற்றங்கள் எல்லாம் தெரிகின்றது. மேலும் மேலும் அவர் கலை வளருவதற்காக நான் அறிவுரை கூறி இந்த பொன்னாடை போகிறேன் ஐயாவுக்கு. சரி சரி. காசிக்கு செல்லும் வழியில் நட்சத்திரகணவர் எங்களுக்கு செய்த கொடுமைகள் சொல்ல முடியாது. நெற்றியிலே கல் வைத்தார், அண்ணாந்தார் போட்டார், கெட்டி வைத்து அடித்தார், சொட்ட சொட்ட அடித்தார். பாதி தூரம் சென்றவுடன் என்னால் நடக்க முடியவில்லை, என்னை தூக்கி செல் என்றார். ரத்தினமும் பவளங்களும் சுமந்த என் தோளில் நட்சத்திரங்களை சுமந்தேன் காசி வரை சுமந்தே சென்றேன். காசியில் போய் சேர்ந்தோம். காசிநாதா, காசி வந்தால் எல்லாம் சங்கடம் தீரும் என்று சொல்வார்களே, எங்கள் வாழ்வில் அது நினைக்கவில்லை அப்பா. காசிநாதனை வணங்கினோம், கங்கையில் குளித்தோம், அந்த காசிநாதனை வணங்கினோம். எப்படி? காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, கருணை கடலே. பேசிடும் உன்னை போல் தெய்வமும் உண்டோ, பேசிடும் உன்னை போல் தெய்வமும் உண்டோ, பேரருள் புரிந்தே என் துயர் தீராய். காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, தஞ்சமென்றே உன்னை நம்பி வந்தேனே, தஞ்சமிழே உன்னை நம்பிக்கை வந்தேன். தஞ்சமென்றே உன்னை நம்பி வந்தேனே, சஞ்சலம் தீர சத்தியம் நிலைவர, சஞ்சலம் தீர சத்தியம் நிலைவர, அங்கே அபயம் தாராயே. காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணை கடலே, கருணை கடலே, கருணை கடலே. அந்த காசிநாதனை வணங்கிவிட்டு கண்கலங்கி நின்ற என்னை பார்த்து என் மனைவி, சுவாமி ஏன் கண்கலங்கி நிற்கிறீர்கள் என்றார். அம்மா, முனிவரின் ராஜகடர் நாளையுடன் முடிவடைகிறது, நாமளே நெருக்கதியாக இருக்கிறோம், என்ன செய்வோம்? முனிவருக்குள்ள கடனை எப்படி அம்மா தீர்க்கப் போகிறோம்? சாமி, தாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய சொத்து நாங்கள் இருக்கிறோம். இந்த காசி மாநகர வீதியில் யாரிடமாவது விற்று அந்த முனிவர் கடனை கொடுங்கள் என்றார். அம்மா, நான் உங்களை விற்பதா? விற்று இந்த பாவி நான் தனியாக எப்படி அம்மா இருப்பேன்? சுவாமி, வேறு நமக்கு என்ன கதி இருக்கிறது? தாயுள்ளம் பாராமல் இந்த காசிமான வீதியில் என்னையும் மகனையும் விற்று முனிவர் கடனை கொடுங்கள் சாமி. ஒரு கணம் நான் என் மனதை கல்லாக்கி கொண்டு இந்த காசி மாநகர வீதியில் விலையோ விலை என்று ஆடு மாடுகளை விற்பதை போல் புரியும். கலைமதி முகத்தினாலே, கலைமணி முகத்திலா
கொடியாளை விற்க என் விதி பயனோ என் தலை விதி பயனோ என் தலை விதி பயனோ இத்தாரணி இழந்து போச்சே விலை மதியாத பெண்ணை நான் இந்த விலை மதியாத பெண்ணை நான் விற்கிறேன் வாங்கவாரீர் இறைவா 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 உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருள் ஆவியை நடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை அலைகடல் மேவும் துரும்பதை போலே நாணை வாயில் கருமினை போலே அலைகடல் மேவும் குறும்பதி போலே யானை வாயில் கரும்பினை போலே அலைகடல் மேவும் துரும்பினை போலே நாணை வாயில் கருமினை போலே நிலையும் இழந்தேனே நிம்மதி குலைந்தேனே அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் விலை பாருமையா கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் விலை பாருமையா தன்மானம் என்னாலும் தன்மானம் என்றே பெண்மானம் காக்கவே பிறந்தவள் அன்றோ கல்மாளும் உள்நாளும் இல்மாளும் இல்லை இல்மாளும் காக்கவே இறந்திட்ட வெள்ளி அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பாய் உள்வினையாளே அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே அந்த அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததினாலே உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை எழுமையா எழுமையா விலை ஏழுமையா ஐயோ விலை என்று காசிமர வீதியெல்லாம் சுற்றித் திரிந்தேன் யாரும் விலைக்கு கேட்கவில்லை கடைசியாக அந்தனர் வாழும் தெருவில் வந்து ஒரு இரக்கமற்ற காலகண்டி அந்தனிடம் என் மனைவி மக்களை விற்று சுவாமி தான் தங்களை விட்டு பிரிந்து செல்கிறேன் எனக்கு ஏதாவது அறிகுறை கூறுங்கள் சாமி என்றார் என் மனைவி அம்மா நானே உன்னை விட்டு பிரிகிறேன் நான் என்ன உனக்கு அறிவுரை கூற சொல்லப் போகிறேன் ஒருபோதும் உங்களை விலைக்கு வாங்கிய காலகண்டர் பகவானுக்கு அவர் சொற்படி நடந்து சத்தியம் தர்மத்தை காப்பாற்றுங்கள் அம்மா என்றேன் சத்தியம் மறவாதடி என் தையலை விடை கொடடி சத்தியம் மறவாதடி சத்தியம் மறவாதடி என் தையலை விடை கொடடி இப்பூமி தன்னிலே எத்தனை துன்பங்கள்
இருக்கட்டும், சாமியிடம் கொண்டு கொடுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, உன்னை 48 நாள் உன்னை கல்லிலும் முள்ளில் நான் நடந்து வந்தேனே, எனக்கு தரவு கூலி 16,000 பொன் தந்தால்தான் சாமியிடம் கொண்டு கொடுப்பேன், இல்லென்றால் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். தரகர சாமி, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என் மனைவிகளை விற்று விட்டேன், என்னை யாரிடமாவது விற்று உங்கள் தரவு கூலியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். நான் எதுக்கடா உன்னை விற்பது, நீயே விற்றுக்கொடு என்றார். பின்னால் வந்த சத்தியகிருத்தியை அழைத்து, சத்தியகிருத்தியாரே, இந்த காசிமா நகர் வீதியில் என்னை விற்று தரகு கொடுங்கள் என்றேன். சாமி, மன்னா, நான் உங்களை விற்பதா என்று அவர் நிலையில் இந்த நிலையை பார்த்த நான் என்னையே நானே விலை கூறினேன். நேர்தனக்காகவே நான் நிசனுக்கு அடிமையாகி பிறந்த வீரபாக என்னும் புலையரிடம் நான் விலையாகி தரவு கூலி பெற்று என் எசமான் வீட்டை அடைந்தேன். அங்கு என்னை மாமிச காவடி சுமக்க வைத்தார், கல்கடை சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது. என்னை கம்பால் அடித்தும் காலால் எட்டி உதைத்தார். இறந்த பசுவின் கன்றை தன் உணவிற்காக அறு என்றார். அறுத்தேன். கத்தி தவறி என் கையிலே பட்டு ரத்தம் பீரிட்டது. ஆண்டே ஆண்டே என்று அலறினேன். டேய் அடிமை, உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய லாய்க்கில்லை. நான் காக்கும் காசி மயானம் ஒன்று இருக்கிறது, அங்கு போய் வரும் பிணம் ஒன்றுக்கு கார்பணம் வாய்க்கரிசி முளத்துண்டு வாங்கு. கார்பணம் முளத்துண்டை வீரசூரன் அனுப்பிவிடு, வாய்க்கரிசி உன் உணவுக்காக வைத்துக்கொள் என்றார். நான் ஆண்டே என் அரண்மனையில் அறுசோபை உண்ணும் புசித்த நான் பிணத்தில் போடும் அரிசியை உண்பதா? காசிநாதா, என்னப்பா கொடுமை! என் வீரபா கூறியபடி மயானத்துக்கு போகின்றேன். போகிறேன் மயான காவல் புரிந்திடவே, மயான காவல் புரிந்திடவே, போகிறேன் மயான காவல் புரிந்திடவே, போகிறேன் மயான காவல் புரிந்திடவே, வாயிலுயர் வீரமாக, வாயிலுயர் வீரமாக மருதி போலவே, போகிறேன் மயான காவல் புரிந்திடவே.
மயானம் எங்கிருக்கிறதோ தெரியவில்லை. அதோ வெளிச்சம் ஒன்று திரும்புகிறது. அந்த வெளிச்சத்தை நாடி செல்கின்றேன். போகின்றேன் 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 நான் போகின்றேன் மயான புரிந்திடவே பாவினான். போகின்றேன் நான் போகின்றேன் போகின்றேன். அப்பா, பாவம் பழி செய்யாதீர்கள். அந்த பாவம் பழி செய்யாமல் இருக்க அந்த சிவனை நாடுங்கள். பக்தி கொண்டாடுவோம். பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தனியாவிடத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீர நின்று மறவாத சிந்தை கொண்டு பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து மன எதிர்வணங்கி குளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
நாடி வருவதது பாவ புண்ணியமல்லாது நாம் அறையில் அணி கோவணம் வராது. நாடி வருவதது பாவ புண்ணியமல்லாது நாம் அறையில் அணி கோவணம் வராது. கண் உணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் அருளமுதூட்டும் அவனிலை நாட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரமேஸ்வரா, முக்கண்ணா, முப்புறத்தெரித்து முக்கண்ணா, என்னை பார், என் கோலத்தை பார், என் அவைக்குறவன் கேட்கவில்லையா? கண்ணீரை கடலாய் பிரிக்கும் ஒரு கடல் குண்டனை உன் கடைக்கண்ணால் பார்க்க மாட்டாயா? என் கவலை தீர்க்க மாட்டாயா? ஏனப்பா ஹரிச்சந்திர புலம்பிக் கொண்டிருக்கிறார்? என்னைக்காவது உனக்கும் இந்த 6 அடி மண்தானப்பா சொந்தம். ஆறடி மண்ணுண்டு அனைவருக்கும், 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும், 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். ஆண்டியானாலும் அரசனானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். ஆண்டியானாலும் அரசனானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதியே இறைவா, இறைவா. நாளும் சரீரத்தை நல்லதாய் கருதி இந்த நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதியே நறுமணம் போதியே நடந்தாலும் நாளும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும் பாருண்ட உலகில் கல்மணம் நீங்கி இறைவா பாருண்ட உலகில் கல்மணம் நீங்கி கைப்பொருள் எல்லாம் கடனாய் தொலைத்தாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். பலர் மனம் நோக பொருள் சேர்ப்பார் இறைவா. இங்கே பலர் மனம் நோக பொருள் சேர்ப்பார். பசித்தவன் கேட்டாலும் பழிக்கணம் செய்வார். அவள் கேட்டாலும் அறியாமல் செய்வாள். பலர் மனம் நோக பொருள் சேர்ப்பார். இங்கே பசித்தவன் கேட்டாலும் பழிக்கணம் செய்வான். சில காலம் வாழ்ந்தாலும் இறைவா சில காலம் வாழ்ந்தாலும் சிக்கன பிடிப்பான். என் சிவநாமம் சொல்லாமல் செத்து மடிந்தாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். காசி மாநகரத்திலே ஈசானத்தில் உள்ளது காஷ்டபூமி. காசிக்கு ஏற்பட்ட மயான 70 காதம். தெற்கிலே வேதியர் சவசோட ஏற்பட்ட இடம் 20 காதம். ஈசானியத்தில் சத்திரியர் சவசோட ஏற்பட்ட இடம் 15 காதம். வேதியர் சவம் சூடப்பட்ட இடம் வடமேற்கில் 10 காதம். சூத்திரன் சுடுகாடு கீழ்தசையில் 25 காதம். வேதிய சவத்தை வேப்பங்கவையாலும், சத்திரிய சவத்தை தங்கக்கவையாலும், வேதியர் சவத்தை சந்தனக்கவையாலும், ஏனையோர் பிணங்களை கருவேலங்கவையாலும் தகனம் செய் என்றார். பஞ்சமர் நீங்க மற்றவரிடம் கார்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3 வாங்கு. பஞ்சமரிடம் அரிசி நீங்க
பார்ப்பன முளத்துண்டை வாங்கு. பொன்னாடை தரித்து பூச்சக்கர குடலில் நிலையில் வாழ்ந்த எனக்கேன் இந்த நிலை அப்பா, ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? வந்தவன் ராத்திரி நேரத்தில் காட்டுல வந்தவன் யாரடா? காட்டுல வந்தவன் யாரடா? காட்டுல வந்தவன் யாரடா? நீ கூறடா. பார்த்து பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர்? நீ ஒருவன்
தைரியமாக நின்று என்கிட்ட நெஞ்ச காட்டுறியா? நான் யார் தெரியுமா? நானா? என்ன யாருன்னு கேட்க? ஏன் சுடுகாடு? ஏன் சுடுகாடு? நீ வந்தது பட்டாவா? நான் மாற்றிட்டு வர்றேன். ஆமாம், மாற்றிட்டு வருவேன். பூரா அது எனக்கு சொந்தமான இடம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்று என்ன செய்ய போகிறேன்? நான் பட்னியாக கிடக்கேன். ஆனால் மயானத்தில் ஆவியாக தெரிஞ்சு அலைகிறேன். உங்கள் ரத்தத்தை குடிக்கலாம்னு பார்க்குறேன். உங்க குதவலையை கடிச்சு ஒரு ரத்தத்தை குடிக்கலாம்னு பார்க்குறேன். மயானத்தில் ஆய்வியாக தெரிஞ்சு அலைகிறோம். ஆனால் தாங்கள் என்னையா இந்த மயானத்தில் வந்து சிவமே சிவமே என்று சிவநாமத்தை சொல்லி என்னையா புலம்ப வேண்டும்? தாங்களுக்கு நெருங்க முடியவில்லை. தாங்களை பார்த்தால் சாதாரண மனிதனாக தெரியவில்லை. ஆகையினால எங்கே பிறந்தீர்கள், எங்கே வாழ்ந்தீர்கள், தாங்கள் வாழ்க்கை வரலையா? ஐயா அப்படியே மறைந்திருந்து கேட்கிறேன் ஐயா. தாங்கள் வாழ்க்கை வராத கூறுமையா? ஐயா பேயினுமே அந்த சட்டியை தூக்கி சொல்லு போகும்போது. இறைவா காசிநாதா, நான் 56 தேசத்தை ஆளும்போது என் கதையை கேட்டக்கூடாதா? இப்போ அந்த சுடுகாட்டில் வைத்து பேய்களை வைத்து தான் என் கதையை சொல்லணுமா? என் மனது ஆறுதல் அடைய வேண்டும் என்று நீயே கேட்கிறாய். என் கதையை சொல்லுகிறேன். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் நூல். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் நூல். துறந்தன சுகமும்
கடையில் வந்து என்னை நிறுத்தி விட்டாய் அப்பா, நான் என்ன செய்வேன்? திருமருவும் சிவனடியை அணுதினமும் மறவாமல், திருவருவும் சிவனடியை அணுதினமும் மறவாது, திருமருவும் சிவனடியை அணுதினமும் மறவாமல் சேவித்திருந்த என் கை தேசமயானமதில் சிங்காசனத்தமர்ந்து செங்கோல் வெடித்திருந்த என் கை ஆதித்ய மகனான ஆச்சாரிய வசிட்டரை அடிவருடி பணிந்திருந்த என் கை, அடிவருடி பணிந்திருந்த என் கை தன்மமிகு சந்திரமதியும் தமயனையும் தாவியே அணைத்திருந்த என் கை, வில்வமச்சித்த என் கை, பிணக்கில்லாமல் இருந்த என் கை, இப்பிணம் எரியும் சுடலை வந்து சுடுகோலை பிடித்ததென்ன என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை மயான கரையில உணர்ந்து நிறுத்திவிட்டாய் அப்பா. இது நீதியா? இது தர்மமா? ஈசா இது தர்மமா? ஈசா ஈசா இது தர்மமா? ஜெகதீசா என் மேல் வர்மமா? தர்மமா. ஈசா இது தர்மமா? தர்மமா? பசங்குதரன் பறிவுடன் பெற்ற ஜெகதீசா இது தர்மமா? ஜெகதீசா என் மேல் வர்மமா? வர்மமா. அங்கமங்கம் கலிங்கம் அருணம் குருந்தலம் அருணமச்சம் அமந்தி கர்சன் கன்னடம் கூர்ச்சரம் குடகு ஆந்திரம் சூரசேனம் தெக்கணம் மாலவம் சோனகம் திராவிடம் தொழுவம் புளிந்தம் யுகந்தரம் வங்காளம் சிங்களம் காம்போசம் காந்தாரம் மலையாளம் பாண்டியம் போடம் உத்திராடம் குருவிந்தம் குருவிந்தம் குருப்பாரம் கொல்லம் காஷ்மீரம் மீனம் கடாரமாகிய 56 நாட்டையும் நான் ஆண்டதும் போ பொன்பயமான சிறைகளுடைய வண்டினங்கள் மெல்லிதான அரும்புகள் கிழிந்து அதில் வடிகின்ற தேனும் பலாமரம் பழங்கள் கணிந்து அதில் வடிகின்ற தேனும் போய் கழனிகளில் பாய்வதனால் சென்னல் பயிரானது வானலாவி நின்ற கோசலை நாட்டை நீதி வழுவாது நாட்டை நான் ஆண்டதும் போ இந்த நாட்டை நான் ஆண்டது போ. நீ சாங்கம் ஆள வைத்தாய். தெய்வமே ஈசா இது தர்மமா? தர்மமா இது தர்மமா? கையிலே மான் மழுவேந்தி கரியுரி தரித்த கையிலே வாசா என் சபா மண்டபத்தில் முத்து பவள மாணிக்கம் வைரியம் நகைகள் அணிந்து வீணை வேணு குடமுழா கொன்னக்கோல் மிருதங்கம் நாதசுவரம் என்று சொல்லப்பட்ட வாத்தியங்களில் என் காதில் இசையில் கேட்ட சங்கீர்த்தம் கேட்டதும் போ சங்கீர்த்தம் கேட்டதும் போ பேய்கள் வைத்தீர்த்தம் கேட்க
மனம் முடித்து ஏகோபமாக வாழ்விப்பாய் என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். இது தர்மமா அரவேசாயி வருமமா வருமமா இது தர்மமா தர்மமா இது தர்மமா. சந்திர மண்டலம் சென்ற சந்திரன் அலைகளே சிறந்த ரோகிணியில் மட்டும் வாழ்ந்தபடியால் மற்ற 26 பெண்களும் தன் தந்தையிடம் வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான். சந்திரா, என் மனைவி என் பிள்ளைகள் வாழ் பாரபட்சமாக நடந்து கொண்டதனால் உன் சோடச கலைகள் அத்தனையும் இனமாக போவது என்று சாபம் விட்டார். இது தர்மமா அரவேசாயி வருமமா வருமமா இது தர்மமா தர்மமா இது தர்மமா. சாபத்தால் சந்திரன் ஒளிமயங்கி உருவற்று போக அதை கண்ணுற்ற மனைவிமார்கள் மறுபடியும் தன் தந்தையாக தக்கன வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான். கடந்த முறை ஞானியும் மணப்புற மக்களுக்கு இணங்க சந்திரனை அழைத்து என் பிள்ளையின் ஒரு மாதத்தில் கலைகள் ஒரு பக்கமாக தேர்ந்தும் ஒரு பக்கம் வளர்ந்தும் பௌர்ணமி அன்று ரோகிணியோடும் மற்ற தினத்தில் மற்றவர்கள் கூடி வாழுப்பாய் என்று சாப விமோசனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். வரவேசாயி வருமமா வருமமா இது தர்மமா தர்மமா இது தர்மமா. சந்திர மண்டலம் சென்று தன் மனைவிமார்கள் வாழ்ந்து வருகையில் நவக்கிரக தோஷத்தால் பூமியில் மழை இல்லாது போக வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அளவ அங்கிருந்து சகிக்க முடியாமல் சந்திரனவன் பூலோகத்தில் வந்து எங்கு தேடியும் நீர்நிலைகளால் வந்திருப்பதைக் கண்டு கௌதமர் வாழும் பகுதியில் வந்து அவருடைய தடாகத்தில் நீர் இருப்பதைக் கண்டு அங்கு குளித்து விட்டு சந்திர மண்டலம் சென்றார். மறுநாள் காலையில் கௌதம முனிவரானவர் குளிப்பதற்காக தடாகத்தை வந்து பார்க்கும் போது கரிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீரெல்லாம் மஞ்சள் நிறமாய் இருப்பதைக் கண்டு யாரோ இங்கு வந்து நீராடி சென்று இருக்கிறார்கள், என்னை அல்லாது பிறர் யாராவது வந்து இக்குலகத்தில் நீராடினால் பெண் என்றால் ஆடவராகவும் ஆடவர் என்றால் பெண்ணமாகவும் என்று சாபமிட்டார். மறுநாள் காலையில் சந்திரனவன் தன் மனைவிமார்கள் அழைத்துக் கொண்டு குளத்தின் அக்கறையிலே தன் மனைவிமார்கள் இருத்துவிட்டு தான் மட்டும் முதலில் நீராடி சென்று வெளியே வருகையில் முனிவரின் சாபத்தால் அழகிய மங்கையாக உருமாறி போனான். இதை கண்ணுற்ற மனைவிமார்கள் அரியாகிய மகாவிஷ்ணு நோக்கி தவம் செய்தார்கள். தன் நாயனுக்கு வந்த விபத்தை போக்க அரியாகிய மகாவிஷ்ணு நோக்கி தவம் செய்தார்கள். தவத்தின் பயனாக மகாவிஷ்ணுவானவர் மனம் இறங்கி வந்து பெண்ணான சந்திரனை கண்டதும் அவன் அழகிலே மயங்கி மோகித்து அங்கே இருவரும் சல்லாசமாக கூடியதன் பயனாக சந்திரனவன் கருவுற்று அங்கே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான். இது தர்மமா வரவேசாயி வருமமா வருமமா இது தர்மமா இது தர்மமா தர்மமா இது தர்மமா. அக்குழந்தையை மகாவிஷ்ணுவர் அருகிலே சரியிலே கிடைத்துவிட்டு பெண்ணான சந்திரனை அழைத்து மறுபடியும் தாடாகத்தில் மூழ்கச் செய்து சுய உருவை கொடுத்து சந்திரன் மனைவிமார்களுள் சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். பின் அக்குழந்தையை அப்பகுதியில் வசிக்கும் கௌதமனிடம் கொடுத்து இவன் 56 தேசத்தை ஆளும் சக்தி சக்கரவர்த்தி வருவான் என்றும் இவன் தந்தாரமின்றி பிற பெண்களை தாயாக கருதுவன் என்றும் மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான் என்றும் இவன் திருச்செங்கு மன்னன் வேட்டைக்கு வருவான் அவன் கையில் கொடு என்றும் இவன் அறியாய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தமையினால் இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயரிட்டு சொல்லிவிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன். சொந்த ஊரையும் நான் மறந்தேன்.
பொன்மயமாக தெரிந்தபடியால் நீயே இந்த ரதத்தை எல்லாம் எடுத்து சென்று கண்ணமாபுரி மன்னன் மதியேர் மகளான சந்திரமதி பிறவியிலே மாங்கல்யத்தோடு பிறந்திருக்கிறார். அது வேறு யார் கண்களுக்கு தெரியாது. முற்பறவின் பயனாக உனது கண்களுக்கே தெரியும். நீ சந்தேகப்படாமல் அவளை மனமுடித்து நீ ராஜ பரிவாளனோட ஆண்டு வருவாய் என்று சொன்ன அந்த காளியாதேவி, அடே பாலகா ஹரிச்சந்திரா, நீ கௌசிக முனியில் சூதார் நாடு நகரங்களை இழந்து மனைவி பிள்ளைகளை இழந்து நீயும் நீசனுக்கு அடிமையாகி இந்த மயானம் காக்க போகிறாய் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அம்மா, ஒரு வார்த்தை நீ சொல்லவில்லையே. காளி கொடுத்த தேரோ, காளி கொடுத்த தேரோ, காளி கொடுத்த தேரோ, வாழும் வில்லும் இழந்தே ஈசா இது தர்மமா, தர்மமா, இது தர்மமா. நான் காளியா கொடுத்த தேரிலே கண்ணம்மாவூர் சென்று மதியர் மகள் சந்திரமதியை மணமுடித்து நான் ராஜபரிமளம் சென்று என் அரண்மனையில் ஆண்டு அனுபவித்து சந்தோஷமா வரையில் என் மனைவியானவள் கருவுற்று எனக்கு ஒரு ஆண்மகளை பெற்றெடுத்தால் எனக்கு ஆண்மகன் பெற்று விட்டான் என்று என் களஞ்சியத்தை 7 நாட்கள் திறந்து வைத்து வருவோர் போவோருக்கெல்லாம் அள்ளி கொடுத்து மகிழ்ந்திருந்தேனே. இந்த தேவர்கள் போற்ற தேவதாசன் என்றும் உலகத்தார் போற்ற லோகிதாசன் என்றும் பெயரிட்டு அழைத்து புத்திரனை இழந்தேன், புத்திரனை இழந்தேன், புத்திரனை இழந்தேன், கொண்ட பத்தினியை பிரிந்தேன். ஈசா இது தர்மமா, பரமேசா எழு தர்மமா, வர்மமா. ஈசா இது தர்மமா, தர்மமா, இது தர்மமா. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய பட்டாசு வைரமேல் பட்டாசு வைரமுத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியிலும் அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல. ஆதியிலும் அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல, நீதியிலும் அடிமையல்லவே.
வித்வான் ஐயா முத்துராமலிங்க தேவர் பாடலை பாடிவிட்டு கதைக்கு தொடர்கிறேன்.
மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருமலரடி மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா அவரை மறக்க முடியுமா எட்டு திசை வாழி வெட்டி குணந்தவர் ஈரத்து இல்லையே எட்டு திசை வாழி வெட்டி குணந்தவர் ஈரத்திற்கில்லையே பரம்பரை சட்டம் உடைத்தவர் இன்று மணி இல்லையே தேவர் குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தவர் இன்று மண்ணில் இல்லையே அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா அந்நியன் காலடி புண்ணியம் என்பதும் ஆண்ட கொடுமை அன்று அந்நியன் காலடி புண்ணியம் என்பதும் ஆண்ட கொடுமை அன்று இந்திய மண்ணை வணங்கிய ஓசுவை சொன்னார்கள் குற்றவாளிதான் என்று இந்திய மண்ணை வணங்கிய தேவரை சொன்னார்கள் குற்றவாளிதான் என்று அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்கள் அவர் திருமலரடி மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா